வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் நம்ம இலக்கியா வந்து கார்த்திகோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற போகிறாங்க. ரேவதி அம்மா ஒரு பக்கம், என்னோட மகன் வந்து கௌதம் கிட்ட நான் தான் அவங்களோட அம்மான்னு சொல்லிட்டே இலக்கியா நீ எப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அம்மா கேள்வி கேட்குறாங்க. அது என்ன செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கௌதமோட அம்மா ரேவதின்ற விஷயத்த நீங்கள் மாமா கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் கேட்கவும் நம்ம இலக்கியாவுக்கு பேரதிர்ச்சி. உடனே என்னடா தம்பி உனக்கு எப்படா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வசந்துக்கும் தெரிஞ்சிடுச்சுன்ற விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு இப்போதான் தெரிய வருது. என்ன செய்ய போறாங்கன்றத பார்க்கலாம். ஆனால் வசந்த் வந்து இங்கே பாருங்கக்கா, நீங்கள் வந்து ரேவதி அம்மா தான் அவங்களோட அம்மான்றத தயவு செஞ்சு சொல்லிடாங்க. இல்லைன்னு வச்சுக்கிங்களா அவங்க வந்து இந்த வாழ்க்கையை விட்டு ரேவதி அம்மா கிட்டே போயிட்டு இருக்குவாங்க, உங்களோட வாழ்க்கையும் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் தேவையில்லாதெல்லாம் சொல்ல போறாரு. என்ன நடக்குன்றத பார்க்கலாம். இந்த காஞ்சலி ஒரு பக்கம் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம இலக்கியாவுக்கு டவுட் வந்துடுச்சு. எப்படி வந்து நம்ம இந்த அஞ்சலியோட பற்றியை வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் சிக்கன் வாங்கிட்டு போயிட்டு இந்த சிந்தாமணி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டா நம்ம இலக்கிய வரவும் உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பைப்பு கையிலேருந்து கலண்டிருக்குது, வாயோரத்தில் சிக்கன் எப்படி என்னத்தை சாப்பிட்டுக்க மருந்து குடிச்சுங்க வயிறு எப்படி ஆகும் அப்படியெல்லாம் கொடுத்துருக்கீங்களே சொல்லிட்டு இலக்கியா வந்து சிந்தாமணி படுத்து கேள்வி கேட்குறாங்க. இல்லை நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சமாளிக்கிறாங்க. ஆனால் பழத்தை உரிக்கிறப்ப டஸ்ட்பினில் தோலை போடுறப்ப டஸ்ட்பினில் கஞ்சி. என்னடா இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சிக்கன் வாயில் பைப்பு கையில் பிடுங்கிருக்குது. என்ன இவங்க நடிக்கிறாங்க, நம்ம இவங்க பேசுறதையும் நடிக்கிறதையும் நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இப்போதான் அவளோட உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. என்னையே ஏமாற்றி கார்த்திக் கூட சேர்றதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா அவங்களோட வேலையை வந்து பார்க்க போகிறாங்க. வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.